ரேட்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. 13. தண்ணி ஃபில் பண்றாங்களா இல்ல ஏதாவது ரசனா கலந்து ஃபில் பண்றாங்களா தெரியல. அப்படிலாம் இது ஜோடி 8-9 ரூபா இருக்கு. 8-9 இல்ல கிடா 14,500. 2 கிடா விட்டேனா? இது எல்லாமே சேலம் கருப்பு தான். ஆனாலும் இவங்க சொல்ற விலைக்கு வாங்கிட்டு வந்து அதை வளர்த்து எல்லாமே ஜோடி 14,000 சொல்றாங்க. சரி 50,000-60,000 சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பட் கடைசியில இதோட ரேட் வந்து ரொம்ப பாருங்க. கையில சிவப்பு கவர் கட்டிட்டு இந்த ஆட்டுக்கு தண்ணியை போட்டாரா இல்ல பிங்க் கலர்ல மருந்த போட்டாரா தெரியல. வெல்கம் டு ஆர்ஜி ராஜ் வ்ளாக்ஸ். இப்படியே நாங்க எங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சேலம் ஃபேமஸ் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு தான். ஆட்டு சந்தையில ஒன்றும் ஆடுலாம் அவ்வளோக்கு வரல, கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு கம்பேரிங் நம்ம லோக்கல் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும். வேப்பூர்ல நாங்க கம்மியா வாங்குவோம், இங்க எல்லாமே ரேட் வந்து அதிகமா தான் இருக்கு அங்க கம்பேர் பண்ணக்குள்ள. ஆடு ஒன்றும் அதிகமாலாம் இல்லை, எதிர்பார்த்த அளவு எல்லாம் கம்மியா தான் இருக்குது. நான் போனது காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் சந்தைக்கு போயிட்டோம். அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, எம்டி கிரவுண்டா தான் இருந்தது. கொஞ்சம் நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வண்டியா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் குட்டி தான் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அந்த குட்டியை தான் இப்போ வீடியோ எடுத்துருப்போம் பாருங்க. லைட்ல வெளிச்சம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஃபோன் லைட் வச்சு தான் எடுக்கணும். இதுதான் அந்த சின்ன சின்ன குட்டி. இதோட ஜோடி பிரைஸ் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த 2 குட்டி 13,000 சொல்றாங்க. இது மாதிரி ஜோடி இது எல்லாமே. இன்னும் சின்ன குட்டிலாம் இருக்கு, அதோட ஃபுல் வீடியோ இன்னும் பேக்ல இருக்கும். அதெல்லாம் வெளிச்சத்துல அப்புறமா தான் எடுத்திருப்பேன். 3 குட்டி வச்சிருக்காரு இவரு. 1 மாசத்து குட்டி, பிறந்த குட்டி, இந்த குட்டி ஒண்ணு. இதுவே 1 மாசத்து குட்டி மாதிரி தான் இருக்குது. சரி பாப்போம். அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். அதிக அளவுல ஆடு வரல, கம்மியா தான் இருந்துச்சு. இந்த 2 குட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இதுவே 13,000-14,000 சொல்றாங்க இந்த குட்டி. இது வந்து பிறந்த குட்டி. பிறந்த குட்டி எல்லாம் ஜோடி 6,000 ரூபா. கிடாவு 17. எத்தனை கிலோ வரும்? சரி, லோக்கலா இதே ஊருதானா? திருமங்கலம் என்ன திருமங்கலம், அதை விட மேச்சேரி ரொம்ப கொடூரமான சந்தையா இருக்கும் போல. எவ்வளவு தாத்தா கிடா குட்டி இது ரெண்டும்? தண்ணி ஃபில் பண்றாங்களா இல்ல ஏதாவது ரசனா கலந்து ஃபில் பண்றாங்களா தெரியல. ஆனா என்னமோ பண்றாங்க. இல்ல காயில வந்து ஆடா வருது போல. பிரைஸுமே இங்க ரொம்ப ஓவர் தான். நான் அந்த ஆடை பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. இது ஜோடி 8-9 ரூபா இருக்கு. 8-9 இல்ல கிடா போட்ட கிடா விட்டு எல்லாமே கிடையாதுதான். 9 ரூபாயிலிருந்து 8 வரைக்கும் 6 வரைக்கும் இருக்கு. சரி, அது அது வந்து பெருசு. இது வந்து 1 மாசத்து குட்டி. எப்படி? ஜோடி வந்து 9. ஓகே, அது வந்து 12 ரூபா 11 ரூபா. அது அந்த சின்ன குட்டினா சின்ன வீட்டுல பாக்குறதுல 5-6 ரூபா. 5-6 ஜோடி வந்து எல்லாமே. அது விட்டு சரி, ஓகே. எதை எடுத்தாலும் இந்த பெரிய ஆடு எவ்வளவு வரும்? இது குட்டியோட இருக்கா? ஓகே, 2 குட்டியா 3 குட்டியானா? இது எவ்வளவு வரும் இந்த ஆடு குட்டியோட? 27. எத்தனை பல்ல ஆடுது? 14,500. 2 கிடா விட்டேனா? எவ்வளவு கொடுப்பீங்க? இது எல்லாமே சேலம் கருப்பு தான். ஆனாலும் இவங்க சொல்ற விலைக்கு வாங்கிட்டு வந்து அதை வளர்த்து வித்து அதெல்லாம் ஒண்ணுமே மீறாது. இவங்க என்னன்னா பிறந்த குட்டியே 6,000ங்கிறாங்க ஜோடி. அந்த குட்டி இங்க எடுத்து வந்து வித்தனா 1,000 ரூபா 2,000 ரூபாய்க்கு மேல விற்காது அது எல்லாமே. சேலம் கருப்புன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேரை வச்சுக்கிட்டு விலை சரியான விலை ஏத்தி வச்சு விக்கிறாங்க. இதெல்லாம் எங்க கொண்டே விக்கிறதே தெரியல. கிடா குட்டி என்னது? செம்மறி ஆடு வந்து 14,000 சொல்றாங்க. வளர்ப்பு குட்டி தான் எல்லாமே. ஜோடி 14,000 சொல்றாங்க. சரி, வேற ஏதாவது நல்ல ஆடு வந்திருக்கான்னு பார்த்து சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் ஒன்றும் கிடைக்கல. அப்படியே சந்தையை ஒரு சுத்தி பார்த்தேன், வேற ஏதாவது வீடியோ எடுக்கலான்ட்டு. இந்த கெடா தான் ஜெய்ஜாண்டிக்கா இருந்தது சந்தையிலே. இந்த 2 கெடா மட்டும்தான் இல்ல, பெரிய பெரிய கெடா. அவங்க சொல்ற விலைக்கு 50,000-60,000 சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பட் கடைசியில இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே கம்மியா கறி அவ்வளவுதான் வரும், இந்த மதிப்பு அவ்வளவுதான் வரும். ஸோ அதை கடைசியா காட்டுற பாருங்க, அந்த காணொலி என்ன இருக்குது. அப்புறம் இங்க வரும்னா காலைல ஒரு 5 மணிக்கு மேல வரலாம், 6 மணிக்கே வரலாம். ஏன்னா அந்த டைம்ல அப்படிதான் வருது. 6 மணிக்கு மேலதான் ஆடெல்லாம் வருது. சின்ன கிரவுண்டு தான் இது. 6 மணிக்கு மேல வந்தீங்கன்னா அப்படியே வியாபாரிகிட்ட அது நிறைய இடையில புரோக்கர்ஸ் தான் அவங்கள இது பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கண்டு யார்ட்டையும் வாங்கக்கூடாது. நீங்களே உங்க ஓனா பார்த்து உங்களுக்கு பிடிச்ச ஆட்டுக்காரர்கிட்டே நேரடியாக வாங்கிக்கோங்க.
தாத்தா ஒரு 2 ஆடு எடுத்துட்டு வந்தாரு. 50,000 சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க 30,000 கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் கொடுத்தாரு என்னன்னு தெரியல. 2 ஆடு 50,000. இதுக்கு ஒரு மாடே வாங்கிடலாம். எவ்வளோண்ணா ஆட்டோடையா? இந்த பெரியாடா எவ்வளவு அது? 25. இந்த 2 குட்டி இதோடது. ஓகே, அது 25 ரூபா அந்த குட்டியோட சொல்றாங்க. இதே எவ்வளவு 2 குட்டி ஆடு? 28. நீ சந்தை நிலவரம் ரேட்டு ரொம்ப ஓவரா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும், கம்பேரிங் டு வேப்பூர் மார்க்கெட். இங்க எல்லாம் இந்த குட்டி எல்லாம் பாருங்க, இது எல்லாமே இது வந்து ஜோடி 6,000. இங்க இருக்கிறது வந்து 12,000. இந்த கெடா பெரிய பெரிய கெடா சூப்பரா இருக்கு. எப்படியும் ஒரு 50 ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க அவங்க. ஆனா எவ்வளவு ரேட் அது வரும்னு தெரியல. உங்களோட மதிப்பு தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு கெடா. வந்ததுலே சந்தையில இந்த 2 கெடா தான் நல்லா பெருசா இருக்கு. வேற எங்கேயும் எதுவும் பெருசா கெடா எல்லாம் இல்ல. நீங்க எந்த ஊரு? குளத்தூர். ஓகே, இன்னைக்கு சந்தை எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. ரேட்லாம் எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? அதிகமா இருக்கு மத்த நாளை விட, இல்ல எப்பவுமே இவங்க இப்படிதானா? அதிகமா இருக்கு. ஏன்னா பனி நாள்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா அதிகமா தான் இருக்கு. நீங்க எதாவது வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கோம், ஒரு ஆடு ஒன்று வாங்கிருக்கோம். ஆடு எத்தனை பல்லு ஆடுனா? எத்தனை பல்லு ஆடுன்னா? பல்லு என்ன போடணும்? குட்டி குட்டியை தான் வாங்கிருக்கீங்களா? சரி, ஒரு 13 கிலோ 14 கிலோ. எவ்வளோக்கு? 11,000. ஓகே, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தானே இல்ல அதிகம் தான் தெரியுது? சரி, ஓகே. ஒண்ணுமா? எவ்வளவுனா ஃபைனலா கொடுப்பீங்க? 5,000 கொடுக்கும். எத்தனை மாசம் குட்டி? 3 மாசம் குட்டி. சரி, ஓகே. இந்த வந்துட்டாங்கல்ல அந்த செல்ல குட்டிங்க. அந்த சின்ன குட்டி 6,000 ஜோடி. இது வந்து 9,000. இதை விட இங்க பக்கத்துல ஒரு கூண்டுல இருக்கு பாருங்க, இதெல்லாம் 12,000. இதுதான் இந்த மார்க்கெட் பிரைஸ். பாத்துக்கோங்க. உங்களோட மதிப்பு எவ்வளவு வரும்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிறந்த குட்டி 6,000 ரூபா ஜோடி. எல்லாம் கிடா குட்டி தான். அப்புறம் சுத்திக்கிட்டே இருந்தோம் சந்தையில. வேற எதுவும் புது வரவு இல்லை. யாரும் வாங்கிட்டு போற மாதிரியும் தெரியல. எல்லாம் விலை கேட்டு அப்படியே சும்மா தான் சுத்திட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற விலைக்கு யாரும் வாங்கல. விசாரிச்சு பார்த்தா இன்னைக்கு ஓவர் ரேட்டுன்னு தான் சொல்றாங்க சந்தையில. இந்த அளவு ரொம்ப அதிகமா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதான் சந்தையோட மொத்த இடம். அப்படியே இந்த ஆர்ச்சிக்கு லெஃப்ட் சைட்ல, இந்த குட்டைக்கு லெஃப்ட் சைட்ல, அப்படியே அவ்வளவுதான். இந்த சின்ன இடம் தான். இங்க வந்து வெளியில ஒரு ஆட்டுக்கு தான் டோக்கன் வாங்குறாங்க. ஒரு ஆட்டுக்கு 80 ரூபா. வாங்கிட்டு போற வியாபாரி கிட்ட கிடையாது, நம்ம வாங்கிட்டு போறவங்கள்ட்ட தான் வாங்குறாங்க. அப்புறம் இந்த சின்ன சின்ன குட்டிங்க தான் நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. 6,000 கொடுத்தே வாங்கிட்டு போறாங்க ஒரு சில பேர். அதை வாங்கிட்டு போய் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அது இருக்காரு பாருங்க கையில சிவப்பு கவர் கட்டிட்டு, இந்த ஆட்டுக்கு தண்ணியை போட்டாரா இல்ல பிங்க் கலர்ல மருந்த போட்டாரா தெரியல. இந்த ஆட்டை வாங்கிட்டு வந்து இந்த ஆட்டுக்கு வரும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெடிக்கலா அலைஞ்சு மருந்து தேடி பார்த்தா மருந்து கிடைக்கல. 2-3 வெட்டினரி ஹாஸ்பிட்டல் தேடி பார்த்தா அங்கேயும் ஒன்றும் சேரல. வாயிலேருந்து பிங்க் கலர்ல தண்ணி ஊத்திட்டே இருக்கு. டாக்டர்கிட்ட கேட்டா மஞ்சக்காமலையா இருக்கும், ஏமாத்தி வித்துட்டா இருந்தாலும். ஒண்ணு காயில வந்தா இங்கே கொண்டே போட்டு போக வேண்டியதானே. அதை எடுத்து வந்து வித்துட்டு அதுக்கே 5,000 குறைஞ்சு கொடுக்க மாட்டாராமா. 16,000 16,000 குறைஞ்சு 1 ரூபாய்க்கு தர மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு இந்த ஆளு. இந்த ஆடுதான் அது. வயிறு ஃபுல்லா சோள மாவை கரைச்சி ஊத்துனாரா இல்ல இன்னும் சோயா பீன்ஸ் மாவை கரைச்சி ஊத்துனாரா தெரியல. எல்லாத்தையும் ஊத்தி கலந்து கொண்டாந்து கொடுத்துட்டு ஆடு இப்ப சாவ கிடக்குது இந்த ஆடு. சோ அதனால யாராவது மேச்சேரி சந்தைக்கு போறீங்கன்னா பார்த்து சூதானமா வாங்கிட்டு வாங்க, ஏமாந்துடாதீங்க. எல்லா ஒரு சந்தையிலும் மேக்சிமம் தண்ணி போட்டு விற்கிறது யாராவது 1-2 பேர் இருக்காங்க. பார்த்து நல்லபடியா ஆடு வாங்குங்க. எல்லாரையும் சொல்லல, அந்த ஒரு சில ஆளு இன்னமும் அதை பண்ணிட்டே தான் இருக்காங்க. இந்த ஆடு தான் அது. இந்த வயிறை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஆடு இப்ப செத்து போச்சுன்னா அடுத்த வீடியோ போடுறேன் பாருங்க. ஊசி போட்டு வச்சிருக்கோம், அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த கெடா வந்து கடைசி 28,000 சொல்லிட்டு இருந்தாங்க. அது வாங்கினாங்களா என்னன்னு தெரியல. சோ எல்லாருமே பார்த்து ஜாக்கிரதையா வாங்கிக்கோங்க, ஏமாறாதீங்க மேச்சேரி போய். நெக்ஸ்ட் எந்த சந்தைக்கு போகணும்னு சொல்லுங்க, அங்கேயும் போயிட்டு வீடியோ போடுறேன். பாய் பாய்.